உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வேல் சித்தர் தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது காச நோய் குணமாக்க மருந்து. பெரும்பாலும் நிறைய ஆட்களுக்கு இந்த கவம் காரணமாக அந்த நுரையீரலில் ரெண்டு பக்கமும் என்ன சளி வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிருக்கும் போது காச நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குளிர் சமயங்களெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சல்லுன்னு இருந்துருமோ வீட்டாளி சொல்லும், பொம்பளை சொல்லும், உறங்கப்படாதாங்க, உறக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இருமல் வந்தோடனே போய் காலை துப்புவாங்க. துப்பும்போது வெளியே போய் துப்பப்படாங்க, வீட்டுக்குள்ளே துப்பி சத்தம் போட்டு இனிமே எங்களுக்கு உறங்காண்டாமா நீ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காச நோய் வந்துன்னா என்ன செய்யும், இருமலும் வரும், கவமும் வந்துக்கிட்டே இருக்கும். வந்தாலும் எங்கே இருந்து ஃபார்ம் ஆகி திரும்ப கவம் வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இதுக்கு ஒரு காரணம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால இந்த கவம் வரக்கூடிய காச நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வாழக்கூடியவங்களுக்கும் காச நோய் அதிகமாக வரும். சிலவங்க குளிர்ந்த தண்ணியை குடிப்பாங்க, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அவங்களுக்கும் காச நோய் வர வாய்ப்பு இருக்குது. சிலவங்க உணவு குளிர்ந்த ஆகாரங்களை பார்த்து சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கும் காச நோய் வர வாய்ப்பு இருக்குது. உணவுகளை சரிவிகித உணவாக எடுக்கணும், எல்லா உணவுகளும் சேர்த்து எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை. எப்போவுமே உணவு எடுக்கும்போது உணவு தான் மருந்து. திருவள்ளுவர் சொல்லுவார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஏன்னா எவ்வளவுதான் பெரிய ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் உழவர்கள் கையில் தான் இந்த உலகமே இருக்குது. ஏன்னா உழுதுண்டு வாழ்ந்து மட்டும் இல்லை, சுழன்றும் ஏற்பினது உலகம், உழன்றும் உழவே தலைன்னு சொல்லுவார். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு 1.25 அடிக்குள்ள எவ்வளவு அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் எழுத முடியாது, எழுத முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானி தான் யார், திருவள்ளுவர். ஏன்னா தமிழுக்கு கவி கம்பரும் திருவள்ளுவரும் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிக அற்புதமான குரலை தந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உழவர்கள் கையில் தான் இருக்குது. அதில் சில ஆட்கள் பழைய கஞ்சியை குடித்தா நமக்கு காச நோய் வந்துடும், அப்படி கிடையாது. பழைய கஞ்சியில் தான் அயன் கண்டென்ட் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. காலையில் எழும்புனோன்னா பழைய கஞ்சி எரிச்சிடணும், குடிக்கணும். சில ஆளுங்க சொல்லுவாங்க, பழைய கஞ்சியெல்லாம் இல்லை, நேரத்தோடு தீர்ந்துட்டு. அப்படி கிடையாது, கொஞ்சம் கஞ்சி போட்டு வச்சுன்னா விருப்பம் உள்ள ஆளுங்க குடிக்கணும். எல்லாரும் குடிக்கணும்னு கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் உள்ள ஆள் எரிச்சிடணும், ஆளுக்கு ஒரு கப்பு கஞ்சி குடிச்சாச்சுன்னா நல்லது தான் எப்போவுமே. அதில் இந்த காச நோய் வந்தாச்சுன்னா நம்ம எப்படி அந்த காச நோயை நம்ம குணமாக்க முடியும்? நீங்கள் எளிமையான முறை இதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மருந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பேரிச்சம்பழம், நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது மருந்துன்னு சொல்லாது, திடீர்னு வந்து பேரிச்சம்பழம்னு சொல்லாங்க. ஆனால் இந்த பேரிச்சம்பழம் எரிச்சணும் ஒரு 1/4 கிலோயோ 1/2 கிலோயோ வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு தினந்தோறும் காலையில் 2 இரவு 2 அதை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டாச்சுன்னா காச நோய் குணமாயிரும். என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மருந்தை வச்சுட்டு நாங்கள் என்ன இல்லாமல் இது பண்ணணும்னு நினைப்பீங்க. இது காச நோய் வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கவம் எல்லாத்தையுமே இந்த பேரிச்சம்பழம் உள்ளே போகும்போது இது என்ன செய்யறோம்னா அவ்வளோவுமே வெளிக்கு அவ்வளோ பேதி வழியாக என்ன செய்கிறோம், வெளியே போயிடும். இல்லைன்னா வாமிட்டிங் வெளியே வந்துடும். இது தொடர்ந்து சாப்பிடணும்னா 6 மாதத்துக்கு 2 பழம் வச்சு காலையிலையும் நைட்டும் சாப்பிடணும். ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கவர் வாங்கிட்டீங்கன்னா 1 மாதம் போதும். அது பேரிச்சம்பழம் கம்ப்ளீட்டாக. அது கருப்பு பழமாக இருந்தாலும் சரி தான், சிவப்பு பழமாக இருந்தாலும் சரி தான். சிலவங்க சொல்லுவாங்க கருப்பு நல்லாயிருக்கும், கொண்டக்கடையில் கருப்பு நல்லாயிருக்கும், வெள்ளை நல்லா இருக்காது. அப்படி கிடையாது. அது அந்த ஆளுங்க சைக்காலஜிக்கல் தான். வெள்ளை நல்லா இல்லை, கருப்பு நல்லா இருக்கும், சத்து அதிகம்னு தெரியாமல் சொல்லக்கூடியது. உண்மையிலேயே கருப்பும் நல்ல கொண்டக்கடலை தான், சிவப்பும் நல்ல கொண்டக்கடலை தான். இதே மாதிரி நீங்கள் சிவத்த பழத்தை சாப்பிட்டாலும் சரி, கருப்பு பழத்தை சாப்பிட்டாலும் சரி, ஆனால் டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, இது நல்லா இருக்குங்கிறாங்க. தப்பு இல்லை, அப்படி சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா சைக்காலஜிக்கலாக நமக்கு இது நல்லா இருக்குன்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அது நல்லாயிருக்கும். அதாவது சைக்காலஜிக்கலாக மனசு அளவில் இது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிச்சுன்னா அது சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. எப்போவுமே அந்த உளவியல் தன்மை, நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதை சாப்பிடணும். திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா டக்குனு ஒரு கடையில் நிப்பாட்டி ஏதாவது ஒரு பழத்தை வாங்கி நிச்சயம் சாப்பிட்றோம். இப்படி என்ன அந்த உள்ளம் அந்த உடலுக்கு என்ன தேவையோ அதை டக்குனு கேட்ட உடனே என்ன செய்யணும், வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலவீனம் குறைஞ்சிரும், காச நோய் வந்து வராது.
இப்படிப்பட்ட தரமான வீடியோக்களை பார்க்கணும் வேல்ஸ் தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நன்றி, வணக்கம்.